ஹலோ மக்களே, மக்களின் மக்களே, வணக்கம். நான் தான் உங்களோட ஹாரூன். இது ஸ்டுடியோ லைட். இந்த வாரம் நம்ம எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காடர். 14 சித்தர்களில் ஒருவராக அறியப்படக்கூடிய இவர் பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இடைக்காடர் சித்தர் அவர்களுடைய பிறப்பு எங்கன்னு பார்த்தோன்னா, திரு அண்ணாமலையார் கோயில் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி உள்ள இடைக்காடு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு கூறப்படுது. இன்னும் ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கும் இடையர் குலம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடையர் குலத்தில் பிறந்ததாக சொல்லப்படுது. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா இவரோட பெயர் இடைக்காடர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குது. ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா இடைக்காடுன்ற கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் தொழில் செய்கிறதால இடையர் குலத்தில் பிறந்ததால் இடைக்காடு சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குங்க. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா காடுகளில் இந்த ஆடு மாடுலாம் மேய்க்கிறாரு இல்லைங்களா, மேய்க்கிறப்போ அவர் தனிமையாக இருந்து ஒரு தனிமையை இருந்திருக்காரு. அந்த தனிமையை அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்காட்டு சித்தர் அவரோட ஞான ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சாட்சாத் நம்ம போக பெருமான் தான். அவர் தான் இவரோட ஞான குருவாக இருந்திருக்காரு. இவருக்கு அரிய வகை இரசவாதம் செய்கிறது மட்டும் அல்லாமல் ஜோதிடங்கள் சார்ந்த இந்த நவகிரகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த நவகிரகங்களை கொண்டு எப்படி ஜோதிடம் எழுதுறது கணிக்கிறது அப்படின்றதையும் ஐயா இவர் இதுக்கு உபதேசிச்சிருக்காரு. இடைக்காட்டு சித்தர் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை அவர் உச்சபட்ச ஞானம் அடைந்த பிறகு கூட அந்த ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை அவர் கைவிடலை. அவரோட கடைசி காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை, பால் கறக்கிறது, அவரோட தொழிலை தொடர்ந்து அவர் செஞ்சு வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஐயா அவர்களை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறேன், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முறை அவரோட ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை கணிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடும் பஞ்சம் இந்த நாட்டில் வரப்போகுது, தொடர்ந்து ஒரு 12 வருடங்கள் இடைவிடாது பஞ்சம் இந்த நாட்டை சூழப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆடு மாடுலாம் வளர்க்குறாரு இல்லைங்களா, அந்த ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடியின் இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை உண்பதுக்கான பயிற்சியை கொடுத்துருக்காரு. இந்த ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள்லாம் அந்த எருக்கஞ்செடியை எடுக்கலை. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆடுகள்கிட்ட போயிட்டு காதில் போய் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு விஷயத்த. சொன்னதுக்கப்புறமா அவரோட ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எருக்கன் இலையை உண்பதற்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடு மற்றும் மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எருக்கன் இலைகளை கொடுக்கறதால இவரை நிறைய பேர் சபிச்சாங்க. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ கசப்பான இலைகளை ஆடுகளுக்கு கொடுத்தா அது எப்படி சாப்பிடும், ஏன் இவர் இந்த கடுமையான பயிற்சியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இவரை சபிச்சும் இருக்கிறாங்க, ஏன் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் கடுமையான ஒரு பஞ்சம் வரப்போகுது, அதை நான் உணர்ந்து அதுக்கான பயிற்சியை பார்த்திங்கன்னா என்னோடய ஆடு மற்றும் மாடுகளுக்கு கொடுக்குறேன், நீங்களும் இந்த பஞ்சத்துக்கு தயாராகிக்கோங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது யாரும் அவரை நம்பலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்த்தா அந்த பஞ்சமும் வந்துடுது. வரப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வளர்த்த அந்த ஆடு மாடுகள் இருக்குது இல்லைங்களா, ஸோ புல் பூண்டு எதுவுமே முளைக்காத காலம், பூமியெல்லாம் அப்படியே வெடிப்புட்டு இருக்கிற சீசன் அது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அந்த எருக்கஞ்செடி அப்புறம் இந்த சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி செடிகள் மட்டும்தான் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல்ரெடி இவரோட ஆடுகள் ட்ரைன் பண்ணியிருக்காரு இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. ப்ளஸ் அதை சாப்பிடும் போது உடம்புல அரிப்பு ஏற்படும் இல்லைங்களா, ஸோ அதோட பால் நம்ம கறந்து அதை குடித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு சின்ன ஒரு கசப்புத்தன்மை அந்த இதெல்லாம் இருக்குன்றாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி காலத்தில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மலையோட உச்சிக்கு போயிட்டு இவரோட ஆடு மாடுகளோட பால் கறந்து குடித்து ஊர் மக்களுக்கும் அதை கொடுத்து அவங்களோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு கூறப்படுதுங்க. ஸோ இதை கண்ட நவகிரகங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ கடும் பஞ்சமாக இருக்குது, இதில் இவர் மட்டும் எப்படி ரொம்ப அசாதாரணமாக பழச்சிக்கிறாரு, இவர் மட்டும் நல்லா செழிப்பாக இருக்காரு, எப்படின்னு கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நவகிரகங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே உருவமாக இவர்கிட்ட வராங்க. இவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி பஞ்சமாக இருக்குது, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது இவர் அந்த ஆடுகிட்ட கறந்த பால் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பால் இந்த சப்பாத்தி கள்ளி இந்த எருக்கன் செடி குடித்த சாப்பிட்டு கறந்த பால் இல்லையா, அதனால் அந்த பாலை குடித்தோடனே அது மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ மயக்கம் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, டப்புன்னு இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நவகிரகங்களையும் அதோட கோள்கள் எல்லாம் மாற்றி வச்சு பஞ்சம் உடனே தீர்ற மாதிரி அதை செட் பண்ணிவிட்டு உடனே மழை வர மாதிரி
அந்த கிரகங்களோட அமைப்பை வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நவகிரக கிரகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுட்டு கரெக்டாக அந்த பஞ்சம் தீர்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் அமைப்புகளை மாற்றிடுறாரு. ஸோ மாற்றினோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 வருட பஞ்சகால முடிவுக்கு வந்து உடனே அடுத்த நாளே வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மழை பெய்யுது. நல்ல மழை பெஞ்சு ஊர் எல்லாமே செல்வ செழிப்பாகுது. இவர் மட்டும் நல்லா செல்வந்தராக இருந்தார் இல்லைங்களா, இப்போது மழை பெஞ்சு ஊரே பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக இருக்குங்க. இப்போது ஐயா அவர்கள் இயற்றிய நூல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இடைக்காடர் ஞான சூத்திரம், இடைக்காடர் வைத்தியம், இடைக்காடர் ஜோதிடம். இதில் இடைக்காடர் ஜோதிடம் அப்படின்ற புத்தகம் உங்களுக்கு வாசிக்க டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள். அதில் ஜோதிடம் சார்ந்த பல அரிய வகை தகவல்கள்லாம் இருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஜோசியம் அந்த இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னா ஒரு வாட்டி அந்த புக்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி. ஸோ ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரு அண்ணாமலையார் கோயில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே நம்ம கிரிவல போகிற பாதை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பாதையில் இடைக்காடர் சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு நவகிரகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் கிரிவல பாதை சுற்றும் போது திரு அண்ணாமலையார் கோயிலுக்கு போகும்போது அங்கே உள்ள இடைக்காடர் சித்தரோட ஜீவசமாதி இருக்கும், அதை பாருங்கள். வெளியே கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுனுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் ஹாரூன், இது ஸ்டுடியோ லைட்.